ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்விஷா சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 9th இங்கிலீஷ்க்கான காமன் ஆனுவல் எக்ஸாம் 2026 சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு ஒன்றோடு பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, படிக்காததை படிச்சுக்கோங்க. இதில் உள்ளதை ஒரு வாட்டி உங்களுக்கு தெரியாதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மொத்தம் 14 ஒன்று கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், பார்ட் 2 செக்ஷன் 1ல் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் கேட்குறாங்கப்பா. அப்படியே இந்த 4 கொஷின் தெரியாமல் பார்த்துக்கோங்க. சச்சின் ஃபேவரட் பிளேயர், சச்சின் சொன்னது கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும் ப்ரோஸ்லேருந்து, ஓகேவா? அடுத்து பாருங்கள் செக்ஷன் 2 பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே வாங்க வரிசையாக. போயம் அப்ரிவேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படியே இதுதான் உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் பார்ட் 3ல் கிராமர், ஓகேவா? கண்டிப்பாக இதுலேருந்து இந்த கிராமர் தான் வரும்னு கண்டிப்பாக தெரியும் நம்மளுக்கு. ஆனால் என்ன கிராமர்னு தெரியாது. இந்த மாடல் கண்டிப்பாக வரும்னு தெரியும். அடுத்து பாருங்கள் ரோட் மேப்பு பார்த்துக்கோங்க. அடுத்து போயம் கொஷின் ஆன்சர் பாருங்கள், ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் பாருங்கள். அதுக்கு மேலே இதுக்கு நீங்கள் ரைமிங் வேர்ட் அட்டன் பண்ண பாருங்கள். அது ஈஸியாக மார்க் வந்துடும், ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகே. அடுத்து செக்ஷன் 3ல் பாருங்கள், ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், எனி ஒன்று அட்டன் பண்ணணும்ப்பா. இதில் நீங்கள் ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் அட்டன் பண்ணுறதோட 38 அட்டன் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு தான் உங்களுக்கு 10th கிளாஸ் பிடிப்பாங்க. இதில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். அடுத்து பாருங்கள் செக்ஷன் 4ல் எனி 4, இதில் நீங்கள் என்ன எழுதுவீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டு, பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனு, 40 நோட்ஸ் மேக்கிங்கு, அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். பிக்சர் அபவுட் த பிக்சர் வந்து நீங்கள் ஜென்ரலாக கூட எழுதலாம். ஐசா வின்டர் சீசன் இந்த பிக்சர், ஐசா 2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங், அப்படி கூட நீங்கள் எழுதிவிடலாம், ஓகேவா? அடுத்து பாருங்கள் நோட்ஸ் மேக்கிங் சம்மரி, நீங்கள் சம்மரி எழுதுறது மெயினானது. ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள் 44 ஐடென்டிஃபை த எரர், இதை நீங்கள் தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள், தெரியலனா விட்டுருங்க. இந்த மிஸ்டேக் ஆனால் மார்க் அப்படியே போயிடும். ஹூஸ் வித் திஸ் சார் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ஈஸியாக 43 எழுதிடலாம். நீங்கள் போயம் பொறுத்தவரைக்கும் மெமரி பொறுத்தவரைக்கும் எல்லாம் படிச்சுக்கோங்க. 46 பாருங்கள், இதில் நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இந்த ஹிண்ட் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள ஐஃபன் எடுத்துகிட்டு எதெல்லாம் நினைக்காதீங்க, அது மார்க் குறைச்சிருவாங்க, ஓகேவா? அடுத்து பார்ட் 5ல் பாருங்கள் 47 ஃபஸ்ட் ஒன்று எழுதுறது உங்களுக்கு ஈஸி, அதை எழுதிடுங்க, ஓகேவா? மறக்காமல் கல்விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு உங்களுக்கு எல்லாத்துக்குமே மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் கல்விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.